ஒகேனக்கல் அருகே காவிரி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த 2 மாணவிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை ராம்நகர் பகுதியைச் சேர்ந்த முத்தப்பா மற்றும் அவரது உறவினர் பெங்களூர் சர்ஜாப்பூர் பகுதியைச் சேர்ந்த சென்னப்பன் ஆகிய இருவரும் குடும்பத்தினருடன் ஒகேனக்கலுக்கு சுற்றுலா வந்திருந்தனர். இவர்கள் ஒகேனக்கலில் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு ஆலம்பாடி காவிரி ஆற்று பகுதியில் குடும்பத்துடன் குளித்தனர். அப்போது முத்தப்பா மகள் 10 வயதான பாக்கியலட்சுமி, சென்னப்பா மகள் 16 வயதான காவியா ஆகிய இருவரும் ஆழமான பகுதிக்கு சென்றபோது நீரில் தத்தளித்து மூழ்கினர். இதனை கண்ட உறவினர்கள் இருவரையும் காப்பாற்ற முயன்றனர். தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த ஒகேனக்கல் போலீசார் மற்றும் தீயணைப்பு மீட்புத் துறையினர் அரை மணி நேர தேடுதலுக்கு பின்னர் காவியாவை சடலமாக மீட்டனர். பின்பு மேலும் ஆழமான பகுதியில் தேடிய பொழுது பாக்கியலட்சுமியையும் சடலமாக மீட்டனர். இதை பார்த்த உறவினர்கள் கதறி துடித்தனர். காவல்துறையினர் மீட்கப்பட்ட 2 மாணவிகளின் சடலங்களையும் உடற்கூறு ஆய்விற்காக பென்னாகரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக ஒகேனக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.